சாராவும் பாரதியும் 6ஆம் வகுப்பு முதல் இணைந்தே கல்வி கற்று வந்தார்கள். மேல்நிலைப்பள்ளி படிப்பை முடித்து ஒரே கல்லூரியில் படிப்பை தொடர்ந்தார்கள். அங்கும் ஒரே வகுப்பில்தான் பயின்றார்கள். இவர்களுடைய நட்பு மிக உண்மையானதாகவும் மிக ஆழமானதாகவும் இருந்தது. ஆனால் கல்லூரி இறுதி ஆண்டில்தான் சாராவின் இருதயத்தில் இருந்த பிரச்சனை அவளுக்கு தெரிய ஆரம்பித்தது. உள்ளூரில் சிறந்த மருத்துவரை சந்தித்து ஆலோசனையும் மருந்தும் பெற்றாலும் அவள் முன்பு போல செயல்பட முடியவில்லை என்பது பாரதியையும் மிகவும் பாதித்தது. சிறந்த வைத்தியத்திற்காக பெற்றோர் அவளை சென்னைக்கு எடுத்துச் சென்றார்கள். ஆனால் அங்கு செய்யப்பட்ட மருத்துவ உதவியும் அவளுக்கு பூரண சுகத்தை கொடுக்க முடியவில்லை. சற்று தேறி வருகிறாள் என்ற செய்தியை கேட்ட மறுநாளே அவள் உயிரோடு இல்லை என்ற செய்தியும் பாரதிக்கு வந்து சேர்ந்தது. தனியே போய் அவள் மிகவும் அழுதாள். பல முறை அழுதாலும் அவளுடைய துக்கம் குறையவில்லை. ஆம், நமக்கு அருமையான ஒருவரை இந்த உலகத்தில் எதிர்பாராத நேரத்தில் நாம் இழந்து போகும் பொழுது அது தீராத துக்கமாகவே இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் இழந்து போன வேலையால் துக்கம், எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் மறைந்து போனதால் துக்கம், இப்படி ஒவ்வொருவரும் சந்திக்கும் துக்கங்கள் வாழ்க்கை என்றாலே அது துக்கம்தான் என்று எண்ணும் நிலைக்கு பலரை தள்ளிவிடுகிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாக்கியம்தான் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பது. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் சில வார்த்தைகள்தான் இவை. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் சொல்ல வேண்டிய வாக்கியம் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதே. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் அவருடைய சித்தமே நமக்கு சிறந்த ஒரு காரியம். நமது வேதனையின் மத்தியிலும் நாம் பற்றி கொள்ள வேண்டிய வார்த்தைகள் உமது சித்தம் செய்யப்படுவதாக. ஏனென்றால் அவருடைய சித்தமே மிகவும் இரக்கம் நிறைந்த ஒன்றாகும். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஏனென்றால் தூரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற இருக்கும் காரியங்களையும் அவரே அறிந்திருக்கிறார். அவரே கிருபை உள்ளவராய் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார். நாம் எதையும் காண முடியாவிட்டாலும் அவரை நம்பும் நம்பிக்கையே நம்மை தொடர்ந்து அவருடைய சித்தத்தின் மத்தியிலே காத்துக்கொள்ளட்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?